ஒரு சிறிய வீட்டில் ஒரு வயதான தாத்தா தனியாக வாழ்ந்தார். ஒவ்வொரு நாளும் தனக்குத்தானே சமைத்து அமைதியாக சாப்பிடுகிறார். சாப்பிட்டு முடித்ததும் அவர் முதலில் பார்க்கும் விஷயம் அந்த போன் தான். பழைய டிவியில செய்தியை பார்க்கிறார். சில நேரம் சிரிப்பு, சில நேரம் கண்ணீர். அந்த செய்தி முடிந்தும் கூட ஒரு கால் வருமோ என்று ஒரு சிறிய எதிர்பார்ப்பு. மாலை நேரம் யாராவது பேசுவார்களோ என்று இன்னொரு நம்பிக்கை. நாள்தோறும் அதே வாழ்க்கை, அதே அமைதி, அதே காத்திருப்பு. ஒரு நாள் அவர் அந்த போனை பார்த்து ஒருவேளை இது பழுதாகி இருக்குமோ என்று யோசித்தார். பின்னர் அவர் அந்த போனை எடுத்துக்கொண்டு மொபைல் சர்வீஸ் கடைக்கு நடந்து சென்றார். அவர் அந்த பையனிடம், இந்த போன் சரியா வேலை செய்யல என்று மெதுவாக கேட்டார். அந்த பையன் போனை வாங்கி கொண்டு அனைத்தையும் சோதித்து பார்த்தான். பிறகு, தாத்தா, இந்த போன் நல்லாவே இருக்கு என்று அவன் சொன்னான். அந்த வயதானவர் அந்த போனை பார்த்து கொண்டே சோகமாக வீட்டுக்கு திரும்பினார். வீட்டு வாசலில் அமர்ந்து அந்த போனை பார்த்து கொண்டே வேதனையுடன் மெதுவாக கேட்டார், அப்போ என் பிள்ளைகளுக்கு என்னோட பேச பிடிக்கலையா? போன் பழுதாகி இருக்கலாம், அதை சரி செய்யலாம். ஆனா அப்பா அம்மாவின் குரல்கள் அமைதியாகிவிட்டால் அதை சரி செய்ய யாரும் வரமாட்டார்கள். மேலும் இது போன்ற கதைகளை பார்த்து ரசிக்க இந்த சின்டூன் டேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.